ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வைரலாக இருக்கக்கூடிய குக்கி டின் ரெசிபி தான். மெல்டட் சாக்லேட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், அதுவும் எக்லெஸ் வெர்ஷன். எக்கு போட்டு செய்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி எக் இல்லாமல் இந்த குக்கி டின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். நல்ல சாஃப்டாக இருக்கணும், மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒயிட் சுகர், நான் பவுடர் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டும் சேர்த்து 70 கிராம் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம மில்க் சாக்லேட் தான் உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதனால் நான் 70 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 80 கிராம் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட் இருந்தால் அதை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சுகர் கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல மிக்ஸ் ஆனாக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். 110 கிராம் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்க்கல, பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, இதை சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும், இந்த கேக் மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை பட்டரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க பட்டருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சாஃப்டான டவா வந்துடும். இதில் இப்போ சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். சாக்கோ சிப்ஸ் எல்லாமே செய்யலாம். டார்க் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம செய்யல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு செஞ்சு அந்த பால் மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி கோவச்ச சாக்லேட் எடுத்துருக்கேன். வேன்குட்டனோட கோவச்ச சாக்லேட் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டோட அளவு உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ட்ரீம் கேக் டின்னில் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக நான் ஒரு 6 பால் எடுத்துக்கிறேன். ஒரு பால் எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் இந்த நம்ம கோச்சர் க்யூப் வச்சுருக்கோம் பாருங்கள், சாக்லேட், அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சாக்லேட் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்டடாக கிடைக்கும். காம்பவுண்ட் சாக்லேட் வைக்கலாமான்னு கேட்பீங்க. காம்பவுண்ட் சாக்லேட் வைக்கலாம். உங்களுக்கு அந்த மெல்டட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கோவச்சர் யூஸ் பண்ணுங்கள். காம்பவுண்ட் சாக்லேட் வச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் மெல்ட் ஆகி கிடைக்காது. ட்ரீம் கேக் டின்னில் அடியில் நான் பட்டர் ஷீட்லாம் எதுவும் போடலை. இப்படி டேரெக்டாக வச்சே பேக் பண்ணலாம். இது உங்களுக்கு நான்ஸ்டிக்காக தான் இருக்கும், அதனால் க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு 6 பால் வச்சுருக்கேன். மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். நம்ம உள்ள மில்க் சாக்லேட் வச்சுருக்கிறதுனால வெளியில் டார்க் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20லேருந்து 25 நிமிஷம் பண்ணால் போதும். ஓவராக பேக் பண்ணையில் பார்த்திங்கன்னா உள்ள சாக்லேட்டும் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பர்ஃபெக்டான மெல்டட் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. எப்போதுமே குக்கீஸ் சூடாக இருக்கையில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எடுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகிடும். அதே போல் சூடு இருக்கையிலேயே நீங்கள் நடுவில் உள்ள சாக்லேட்டை எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மெல்டட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறீங்க, நல்லா ஆறின பிறகோ இல்லை யாருக்காவது பார்சல் அனுப்பி கொடுக்குறீங்கன்னா அவங்கள லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லுங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.